Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். இந்த 9 கேரட் கோல்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஜூலை 25ஆம் தேதி ஹால்மார்க் HUID சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதிலிருந்து தாங்க இந்த 9 கேரட் கோல்டை வந்து மக்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் இதே சரவணா எலைட் ஷோரூமில். இது எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டி நகர் உஸ்மான் ரோட் ஸ்ரீகுமரன் ஸ்டோர் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சரவணா தங்க நகை மாளிகை அதில் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குதுங்க. இன்றைக்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 9 கேரட்டில் வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸு. அதில் வந்து நிறைய ஜிம்கி, இந்த மாதிரி ஜிமிக்கி, பெரியவங்க போடுற மாதிரி கம்பல், சின்ன சின்ன ஸ்டட் மாடல்ஸு, அதுக்குண்டான மாடல், செகண்ட் ஸ்டட்டுக்கு உண்டான மாடல், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு கமெண்ட்ஸ் ரிப்ளையாகவும் இருக்கும். வீடியோ வந்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 1 கிராம் கோல்டு எவ்வளோ 9 கேரட்னு கேட்டிருக்கீங்க. அதுக்குமே பதில் சொல்லியிருக்கேன். இது கருத்துடுமா, பாலிஷ் போகுமா, அடகு வைக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்குமே பதில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதோ வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து 6 கிராம்லேருந்து 8 கிராம்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கிராண்டான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸு. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறதுக்கும் நான் பேச போகிறதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ டிசைன்ஸ் பற்றி நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 9 கேரட் கோல்டோடைய ரேட்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கா, அண்ட் வந்து இது டெய்லி யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, இது மாற்றினா ரீசேல் வருமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி எழுதி அங்கேயே ஒட்டியிருக்காங்க. வரவங்களுக்கும் நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. அதையுமே நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. அது வீடியோ நடுவில் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மாதிரி நல்ல ட்ரெடிஷ்னல் டைப்பில் வரக்கூடிய ஜிம்கி கலெக்ஷன்ஸ் தான். சரி, நான் ஷூட் பண்ணுறப்ப 9 கேரட் 1 கிராமோடைய ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா 5165 ரூபா. அன்றைக்கான 22 கேரட் வந்து 11,000க்கு மேலே இருந்தது. ஆனால் 9 கேரட்டோடைய அந்த ரேட் வந்து 5,000 ரூபா ரேஞ்சஸில் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் ஜெஸின்றவங்க கேட்டிருக்காங்க. ரீவேல்யூ கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து 22 கேரட்டில் வந்து 91% வந்து தங்கம் இருக்கும். இப்போ 9 கேரட்டில் வந்து 37.5 அளவுக்கு தான் தங்கம் இருக்கும். அதே அளவு கோல்டுக்கான ரீசேல் வேல்யூ நம்மளுக்கு அன்னைக்குமே கிடைக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ஜாகிர் ஹுசைன்றவங்க வந்து தாம்பரம் பிரான்ச்சில் இந்த கலெக்ஷன்ஸ் 9 கேரட் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, இப்போதைக்கு வந்து டி நகர் சரவணா எலைட் இந்த உஸ்மான் ரோட்டில் இருக்கிற இந்த மெயின் பில்டிங்கில் மட்டும்தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து எல்லா இடத்துலையும் கூட கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 18 கேரட் கோல்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிரியா தனிஷ் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. இருக்குதுங்க கண்டிப்பாக. சரவணா எலைட் ஷோரூம் அந்த 2 பில்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பில்டிங் டைமண்டு, மிச்சம் 2 பில்டிங்லையுமே 18 கேரட் அவைலபிளாக இருக்குது. டைமண்ட்லையுமே முக்கியமாக 18 கேரட் இருக்கும். நாங்கள் போய் பார்த்ததில்ல. யாராவது பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஆர்டர் படி தாங்க கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல தான் இப்போ வீடியோலேயே சொல்கிறேன். பார்க்குற மக்களுக்கும் யூஸாக இருக்கும்ல, அதனால். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த 9 கேரட் கோல்டு பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது, ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வீடியோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். சவுண்ட் மியூட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல, பரவாயில்ல. இப்போ வந்து கத்திஜான்றவங்க வந்து இதுக்கெலாம் வேஸ்டேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேஸ்டேஜ் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் வரும். அதுவும் எவ்வளோ வரும்ன்றதையும் நான் வீடியோவில் இப்போ சொல்கிறேன். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஸோ அவங்க பேரை சொல்லியே சொல்கிறேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிதா பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக சொல்லியிருந்தா கோச்சிக்காதீங்க. சரிதான்றவங்க வந்து ரீவேல்யூவேஷன் இருக்கா நகைன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்குதுங்க. 9 கேரட்டு நீங்கள் அன்னைக்கு எடுத்துன்னு போய் மாற்றும் போது என்ன விலையோ அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிக்குப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஐடியா, அது பேர் எனக்கு சரியாக படிக்க தெரில. கரெக்டாக இந்த கடை டி நகரில் எந்த இடத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் பாருங்கள்.
நெக்ஸ்ட் மெர்லின் நாடார் அப்படின்றவங்க வந்து திருநெல்வேலியில் இருக்கான்னு கேட்குறீங்க. ஏன்னா வந்து சரவணா எலைட் ஷோரூம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 1 இயர் அங்கே கூட ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே இந்த 9 கேரட் கோல்டு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு டி நகரில் தாங்க இருக்குது, மற்ற இடத்தெல்லாம் ஃப்யூச்சரில் வரும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஹேமா மாலினி, மேம் இஸ் இட் அவைலபிள் அட் தாம்பரம் எலைட்டுன்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு சொன்ன பதில் தான், இங்கே மட்டும்தாங்க இப்போதைக்கு இருக்குது. நஹீடான்றவங்க வந்து 9 கேரட் கோல்ட் சேஞ்சஸ் கலர் ஃப்ரம் கோல்டன் டு காப்பர், வேஸ்ட் ஆஃப் மணி, நோ யூஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் திஸ் கோல்டு, இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் in this copper in this type gold, go for artificial and gold plated jewelry ன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க அதாவது கவரிங்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதில் வந்து 37.5 கோல்டு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மித்ததெல்லாம் தான் அதர் மெட்டல்ஸு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் கவரிங்கில் வாங்கினா ரீசேல் வேல்யூ கிடைக்குமா? அன்றைக்கி போய் கொடுக்கும்போது கவரிங்க்கு நீங்கள் ஒரு 5000 கொடுத்து கூட ஒரு கம்மல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு. அதுக்கு ரீசேல் வேல்யூ கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காதுல்ல. ஆனால் இதுக்கு கிடைக்குமே 9 கேரட் கோல்டுக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தாங்க, ப்ரமோஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எதுக்கோ வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணலை. இன்னுமே தங்கம் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. வாங்க முடியாத மக்கள் இருப்பாங்கல்ல. இப்போ நம்மளால் வாங்க முடியும், வாங்கிடுவோம். வாங்க முடியாத மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களும் போடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, கோல்டு மாதிரியே இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து காட்டுறோம். இது காட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை, அவங்களுக்கான உதவி தான் நம்ம செய்கிறோம். அது வாங்கிறது வாங்காதது இதெல்லாம் வந்து நீங்கள் யோசித்து வாங்கிக்கோங்க. நான் உங்களை வந்து வாங்குங்கன்னு சொல்லி யாருமே வந்து கட்டாயப்படுத்தலை. இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ்லே இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அடுக்கு ஜிம்மிக்கி மாதிரி வருது. இது வெறும் 3 கிராம் வெயிட்டில் தான் வருது. நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு, அமுதா குமார்ன்றவங்க வந்து பாலிஷ் போகுமா சிஸ்டர்னு கேட்குறீங்க. இது வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து இதில் 37.5 அளவுக்கு தான் கோல்டு இருக்குது. மிச்சதெல்லாம் அதர் மெட்டல்ஸு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வந்து இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணும்போது தண்ணி படும்போது அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் தான். அதனால் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது. அதையுமே நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து நானாக சொல்கிறது இல்லைங்க, ஷாப்பில் என்ன அந்த நிபந்தனைகள் இருக்கோ அதை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நேரில் போய் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்து கிளியராக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு வந்து வீடியோ காலில் இதெல்லாம் வந்து நாட் அலோடுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து 2 to 4 கிராமில் இருக்கக்கூடிய 9 கேரட் கோல்டு இயரிங்ஸு. எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பு. ஒரு 10 இயர்ஸாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. பட் இப்போவுமே இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது தான். அசல் 22 கேரட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 9 கேரட் கோல்டுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பேரை சொல்லாமல் எப்படி? அற்புதவல்லின்றவங்க நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நல்லா இருந்துச்சுமா, நான் வில்லிவாக்கம் சென்னைமா செயின் வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வாங்கலாங்க. நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு வந்து நல்லா இது ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஜின்றவங்க, கவரிங் போல தான் இருக்குது, பெட்டர் கவரிங்கே வாங்கிட்டு போகலாம், இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 9 கேரட் கவரிங் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப ஹைலைட்டட் கமெண்ட்டு. நிறைய பேர் இதுக்கு பதிலே சொல்லியிருக்காங்க. இதுக்கு நானுமே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன். பட் கவரிங்க்கு ரீசேல் வேல்யூ இல்லையே. 22 கேரட் மாதிரி 9 கேரட் கோல்டும் ஃப்யூச்சரில் ஏறும். இதுதான் என்னுடைய பதில். அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் போட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். மகாலட்சுமி அவங்களாம் வந்து இதை நான் சொன்னால் திட்டுறாங்க, நீ கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்களும் அதே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க கவரிங் அலர்ஜி இதுக்கெலாம் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவும் நானாக என்னுடைய கருத்தெல்லாம் கிடையாது. ஷாப்பில் போய் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கணுன்னு இப்போ வாய்ஸ் ஓவர் கூட ரொம்ப தெளிவாக பார்த்து கொடுத்துட்ருக்கேன். அகைன் 18 கேரட் இருக்குமான்னு விஷ்ணுன்றவங்க வந்து கேட்டிருக்கீங்க. 18 கேரட் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சரவணா ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. இப்போதான் முக்கியமான கமெண்ட்டு, நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல அந்த கமெண்ட்டு. கீர்த்தி பாலச்சந்திரன் அப்படின்றவங்க வந்து மேக்கிங் சார்ஜ் ஹவு மச் மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
1 கிராமுக்கு வந்து 1000லேருந்து 1200 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறதா கடையில் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் கூட ஆகலாம். நீங்கள் வாங்க போகும்போது கரெக்டாக இதுக்கு எவ்வளோ அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு என்ன மேக்கிங் சார்ஜஸ் சொன்னாங்களோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பர் கிராமுக்கு 1000 to 1200 மேக்கிங் சார்ஜஸாக வரும் இந்த 9 கேரட் கோல்டுக்கு. இது வந்து 9 கேரட் கோல்டு வாங்குகிற எல்லாருக்குமே காமிக்கிறாங்கங்க. இதை காமிச்சு இதெல்லாம் ஓகேன்னா வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதுக்கு வந்து BIS எல்லா 22 கேரட்டுக்கு வர மாதிரியே அந்த ஹால்மார்க் முத்திரை இந்த 9 கேரட்டுக்கும் இருக்குது, கவர்மெண்ட்டோடது. HUID அந்த சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அதே மாதிரி இதில் அதர் மெட்டல்ஸ் நிறைய இருக்கிறதுனால தங்கம் கொஞ்சம் தான் 37% இருக்கிறதுனால கொஞ்சம் நிறம் மாறலாம், பிரகாசம் குறையலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க டெய்லி யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு கொண்டு வந்தாலும் அது மாற்றி தரப்பட மாட்டாதுன்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. 9 கேரட் கோல்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது அதுக்கு ரிப்பேர் பண்ணணும் இல்லை பாலிஷ் போயிடுச்சு பண்ணணுன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சார்ஜ் கொடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக சொல்கிறது வந்து இந்த 9 கேரட் கோல்டு எப்போ கொண்டு வந்தாலும் அதே அன்னைக்கு 9 கேரட் கோல்டு என்ன விலையோ நீங்கள் மாற்ற போகும்போது அதே ரேட்டுக்கே மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே இந்த ஜிமிக்கெல்லாம் வருது. நீங்கள் கிட்ஸு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 to 20 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதில் ஜிமிக்கி தான் கிடையாது, இந்த மாதிரி வந்து ஸ்மால் அந்த ஹேங்கிங் வச்ச மாதிரி ஸ்டட்ஸு எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நியூ லுக்லுமே இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன ஸ்டோன்ஸு கூட இருக்குது. இதுவும் 22 கேரட் கோல்டு மாதிரியே அந்த ஸ்டோன்ஸை கழிச்சிட்டு தான் வெயிட் போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஒரு சூப்பர் கமெண்ட் பார்க்கலாமா? கீதாஞ்சலின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா, ஒரு செயின் வாங்கினா போதும், கண்டிப்பாக வேணும், வெளியே போகும்போது போட்டுக்கொள்வது கூட பயம் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் கமெண்ட் சிஸ்டர். அதுக்காக வந்து 22 கேரட் வாங்கக்கூடாதுன்னு நான் என்கரேஜ் பண்ணலை. இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து செயினெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே நான் வெளியில் போகும்போது ரொம்ப பயந்துட்டு தான் போகிறேன். ஒரு நாளும் வந்து அதுக்கு இதை விட இந்த கான்சன்ட்ரேஷன் விட நம்ம நகை போட்டிருக்கோம், பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிற மாதிரி இந்த 9 கேரட்டை போட்டுட்டு போயிட்டேன். இதுவும் அதில் பாதி அமௌண்ட்டு தான் வருது, சும்மாலாம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இல்லாமல் அப்படி வெளியில் போகலாம்ல. இன்னைக்கு காலகட்டத்தில் அதுமாதிரி நடக்குது இல்லை, அதனால சொல்கிறேன். இது பற்றின உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாவ், சூப்பராக கேஸ்டிங் மாடலில் கொண்டு வந்திருக்காங்கங்க. 22 கேரட்டில் வர மாதிரியே லாங் ஹேங்கிங் வச்ச மாதிரியான இயரிங்ஸ் இது வந்து 9 கேரட்டில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதில் வந்து ஒரு 3/4 கிராமில் இருந்து கூட இருந்தது. நான் வந்து 1 கிராம் to 2 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இந்த மாதிரி பெரிய லாங் ஹேங்கிங் வச்சதெல்லாம் ஒரு 2 கிராம் அந்த மாதிரி வரும். சின்ன சின்ன ஸ்டட் கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் அந்த மாதிரிலாம் வரும். இன்னும் கூட குட்டியான ஸ்டட்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம பெரியம்மாக்கள், சித்தி இவங்கெல்லாம் போடுற மாதிரி, பாட்டிமாலாம் போடுற மாதிரி நல்ல பெரிய பெரிய கம்பல், ரவுண்டு கம்பல், ட்ரெடிஷ்னல் டைப்லாமே கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அதையுமே வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வந்து டாலர் கலெக்ஷன்ஸ், இப்போ முருகர் யுகம்ன்றதுனால குட்டி குட்டி டாலர்லாம் 1/2 கிராமில் இருந்தே வச்சுருக்காங்க 9 கேரட் கோல்டில். அதுவுமே வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து நிறைய மயில் டிசைனு, வேலு இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கோல்டில் 22 கேரட் கோல்டில் வாங்க முடியல, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் ஷார்ட் செயினுக்கோ இல்லை மீடியம் செயினுக்கோ வந்து அந்த மாதிரி 1/2 கிராமில் வரக்கூடிய பெண்டன்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட்டு, அக்கா பாப்பா சேனல் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜுவல் லோன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. சிஸ்டர், இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் கேட்கலாமா? கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நம்மள மாரி எல்லோரும் சேர்ந்து 9 கேரட் கோல்டுக்கும் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அதையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கமெண்ட்டு.
அருள் அரசின்றவங்க வந்து கேட்டிருக்கீங்க 9 கேரட்டில் வந்து கோல்டு காயின் இருக்கா சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. சூப்பர் கமெண்ட்டுங்க. ஏன்னா வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதை கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து இப்போதைக்கு 9 கேரட்டில் வந்து கோல்டு காயின் இருந்ததா அங்கே நான் பார்க்கல. மேபி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதில்ல அந்த காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சந்தியா சேகர்ன்றவங்க எல்லாம் செம்மையாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். பார்வதி மகேஷ் திரும்பவும் மேக்கிங் சார்ஜஸ் கேட்டிருக்கீங்க. அதை வீடியோவில் சொல்லிட்டேன், அகைன் சொன்னால் போர் அடிக்கும். சரஸ்வதி சரவணன் நல்லா பெரிய லாங் கமெண்ட் போட்டிருக்கீங்க. 10 கிராம் வாங்கினால் 50,000, ஆனால் அதன் தங்கத்தின் மதிப்பு 3.5 கிராம் மட்டும்தான் இருக்கும். 6.5 கிராம் மதிப்புள்ள மற்ற உலோகங்களுக்கு தங்கத்தின் அளவு காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும். இது லாபமாக எப்படி இருக்கும் சகோதரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பதில். அதுக்கு லாவண்யான்றவங்க சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. இன்று 24 கேரட் வந்து 3.5 கிராம் வாங்கினா 50,000 வரும், அந்த பணம் தானே சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? அப்புறம் அவங்களே இன்னொரு பதில் சொல்லியிருக்காங்க லாவண்யா, மற்ற உலோகம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதான் இருக்கும், அதுக்கு வந்து செய்கூலி இல்லை, ஆனால் கலர் மாறாமல் இருக்க வேண்டும், இதனால் பயன் அடைவோர் இருக்கத்தான் செய்வார்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான கமெண்ட்டு, இந்த டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே வரலாம், பேர் கரெக்டாக படிக்கிறனான்னு தெரியல. ரோஹிணின்றவங்க தாலி சரடு ரெகுலர் யூஸ் பண்ணலாமா சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க 9 கேரட் கோல்டு பொறுத்த வரைக்கும் அதில் 37.5 அளவுக்கு தான் தங்கம் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் அதர் மெட்டல்ஸ் வெள்ளி காப்பர் இந்த மாதிரி சேர்த்துருப்பாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து நீங்கள் டெய்லி கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மகேஸ்வரி பாலன் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் த வீடியோ, இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். தேங்க்யூ சிஸ்டர். உங்களை மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ண வைக்கிது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வீடியோ ஷட் பண்ணும்போது இந்த மாதிரி பாராட்டுக்கள் கிடைக்கும்போது எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் திரும்ப அவங்களேவா என்னன்னு தெரில, மகேஸ்வரி பாலன் போட்டிருக்கு பேர். தேங்க்ஸ் ஃபார் த வீடியோ, இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். திஸ் 9 கேரட் வில் பி ஸ்ட்ராங்கர் தென் 91622 கேரட் பிகாஸ் பியோர் கோல்டு ஒன்லி வில் கட் ஆர் பிளெண்ட் சூன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பட் இது ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட 22 கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால பற்ற வைக்கிறது ஈஸி. இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடுச்சுன்னா வந்து பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதனால் வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும். ஓகேவா? உங்கள் பேர் கரெக்டாக படிக்கிறேனான்னு தெரியல. கென்யாசம் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. அவ்வப்போது இதுவும் கோல்டு தானேன்னு சொல்கிறது தான் நல்லா இல்லை சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் இதில் கோல்டு இருக்குது தானேங்க. இப்போ 22 கேரட் எடுத்திங்கன்னா அதில் 90% இருக்கும், 9 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 37% இருக்குது. இது தானே வித்தியாசம். அப்புறம் திரும்பவும் அதே ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் தான். அஃப்ஜினான்றவங்க ஃப்யூச்சரில் இப்படியே இருக்குமா, கலர் சேஞ்ச் ஆகுமா கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ராஜின்றவங்க வந்து 9 கேரட் கோல்டுக்கு ரீசேல் வேல்யூ பேங்க்கில் ஜுவல் லோன் இம்பார்ட்டன்ட் கொடுத்தால் இல்லை மக்களுக்கு உதவியாக இருக்குன்னு கேட்குறீங்க. திரும்பி இதேமாதிரி நிறைய போடுங்க, எல்லா வீடியோலையும் போய் தயவு செஞ்சு 9 கேரட் கோல்டுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டாக போடுங்க. நம்ம குரல் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கேட்கும். ஓகேவா? காஸ்டிங் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஸ்டட் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டட் கலெக்ஷன் தான் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து 2 கிராம்குள்ளேயே இருக்குது. சரி, ஓகே, எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்ததால் அதில் வந்து எனக்கு பதில் சொல்ல நேரம் இல்லை. அதனால் இந்த வீடியோவை நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷாப்பில் என்ன சொன்னாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன்.
இந்த 9 கேரட் கோல்டுக்கு வந்து இன்ட்ரோடியூசிங் வீடியோ மாதிரி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. 500,000 தாண்ட போகுது அந்த ஷார்ட்ஸு. அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்டில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் கலெக்ஷனு, தாலி சரடு, செயின், பிரேஸ்லெட்டு, வளையல், முக்கியமாக ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய வளையல் டிசைன்ஸு அதெல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனாலும் ஐ கார்டில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணி அந்த வீடியோவில் போய் நிறைய கலெக்ஷன்ஸ் 9 கேரட் கோல்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டட்டுக்கு போடக்கூடிய மாட்டல். இப்போ வந்து மாட்டல்லாம் வந்து நம்ம அக்கேஷனல் தானே யூஸ் பண்ணுவோம். அது ஏன் நம்ம 22 கேரட்டில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 9 கேரட் கோல்டில் அந்த மாதிரி மாட்டல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் சாதாரணமாக இந்த மாதிரி கம்பலுக்கு போடக்கூடிய அந்த சுத்து மாட்டல் பெரியவங்கெல்லாம் போடுவாங்களா, ஏன் இப்போ ஒரு 30 இயர்ஸ்லேருந்தே கூட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சுத்து மாட்டல். அப்புறம் வந்து வெட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறக்கூடிய சைட் மாட்டல், சைடில் வந்து அந்த 3 லேயர் 2 லேயர் அது மாதிரிலாம் ஜால்ரெல்லாம் வச்சு தொங்குற மாதிரி வரும்ல, அது கூட வந்து 9 கேரட்டில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ வீடியோவில் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ வந்து இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைங்க, இன்னுமே எனக்கு டவுட்ஸ் இருக்குது. பர்டிகுலர் டிசைன்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் கிளியராக இருந்தால் இப்போ ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கால்லாம் பண்ணாதீங்க, ஏகப்பட்ட கால்ஸ் வரும், அவங்களால எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உடனே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மயில் பேட்டர்ன், வேல் பேட்டர்ன் இதில் வரக்கூடிய டாலர் கலெக்ஷன்ஸு குட்டி குட்டியாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிராம்லேருந்து 2 கிராம்குள்ளே தான். 2 கிராம்ன்றது மேக்ஸிமம் ஏதோ ஒன்று தான் இருக்கும். பட் ஓவராலாக இதில் பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிராம், 3/4 கிராம், 1 கிராம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். இன்விசிபிள் செயின்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் 22 கேரட்டில். அதுக்கு வந்து ஒரு குட்டியாக கண்ணுக்கு தெரியும் அதே இன்விசிபிள் பேட்டர்னில் வந்து டாலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். அதுலேயும் நீங்கள் வந்து முருகர் பக்தர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி டாலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஆல் பீப்புள் வேர் பண்ணுற மாதிரியான டாலர் கலெக்ஷன்ஸ் கூட வரலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, மயில் நல்லா அழகாக நேச்சுரலாக அப்படியே மயில் ஒரு மரத்துலேயோ எங்கேயோ உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து அந்த வேல் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதுக்கெலாம் கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜஸ் வரும் தான். சூப்பராக இருக்குதுங்க. சின்னதாக வேல் நல்லா வந்து கழுத்துலேயே நம்ம முருகர் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் கூட நம்மளுக்கு கிடைக்கும். எனக்குமே முருகர் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே அகைன் எல்லாமே சேம் பேட்டர்ன் தான், பட் கிராம் வெயிட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதில் இருக்கும்போது டிசைன் வந்து கிளியராக தெரியாதுல்ல, அதனால் கையிலையுமே வச்சு காமிச்சிருக்கேன். பர்டிகுலராக அந்த வேல் மாதிரி குட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்தது அதுதான், அதே டிசைன் தான். கொஞ்சம் மில்லிகிராமில் கம்மியாக வரும். உங்களுக்கு பார்க்கும்போது ரிப்பீட்டடாக இருக்கும்னு தோணும். மில்லிகிராமில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இது வந்து ஓம் போட்ட மாதிரி இருக்குது. நல்ல ட்ரெடிஷ்னல் டைப்பு எவர் கிரீன் மாடல். இப்போவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷனில் இதுவுமே ஒன்று. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறதுலாம் பார்த்திங்க இந்த செகண்ட் ஸ்டெட்டுக்கு போடக்கூடிய மாடல் கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் கூட நிறைய பேர் விரும்புவாங்க. அகைன் இதெல்லாம் வந்து ரஃப் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணும்போது நல்லா லைஃப் வரும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மில்லிகிராமு 1 கிராம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். நான் இதில் வந்து வெயிட்லாம் மென்ஷன் பண்ணல, ஏன்னா கிளியராக தெரியுதில்ல உங்களுக்கு. அதிலே பார்த்து நீங்கள் பர்டிகுலர் டிசைனுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயிட்டெல்லாம். நல்லா இருக்குது. ஒன்றுத்தில் குட்டி குட்டி கல் கூட வந்திருக்கு. எல்லாமே ட்ரெடிஷ்னல் டைப் தான். இப்போவுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷனில் இதுவுமே ஒன்று தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், நான் எப்படி வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போதைக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் 9 கேரட்டுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நேரில் விசிட் பண்ணி தான் வாங்கணும். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் அடுத்து வந்து வெட்டிங் ஜிமிக்கிக்கெலாம் போடுற மாதிரி நல்லா கிராண்டான மாடல் கலெக்ஷன், சைடு மாடல்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே நிறைய வந்திருக்கு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கேரட்டில் வரக்கூடிய 1 பவுனில் வரக்கூடிய மாடல் கலெக்ஷன்ஸு. கீழே வந்து அந்த சுத்து மாட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 4 கிராம் 1/2 பவுனில் அந்த மாதிரி வரும். ஓவராலாக சொல்லியிருக்கேன். பர்டிகுலர் இதுக்கு வேணும்னா நீங்கள் க்ளோஸ்அப்பில் கூட வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்த 9 கேரட் கோல்டு கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக இன்றைக்கி வந்து இயரிங்கு, பெண்டன்ட்டு, மாடல் டிசைன் இதெல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் கூட வீடியோ டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் போடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஐட்ரீட்டாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் 22 கேரட்டில் வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.